ஹாய் அண்ட் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பெஸ்ட் பெட் ஜோன். எல்லாருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோ போஸ்ட் பண்ண கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. காலையிலேயே நம்ம போஸ்ட் பண்ண நினச்சது கொஞ்சம் சூழ்நிலைகள் காரணமாக நைட்டு போஸ்ட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள். நம்ம லாஸ்ட்டாக போஸ்ட் பண்ணியிருந்த வீடியோவில் ஒரு புறா வந்து 5 விரலில் இருக்கிற புறா உண்டு, ஒரு லைன் புறான்னு சொல்லியிருப்பேன். அதை பற்றி தெளிவான வீடியோ பண்ணுங்கள், நம்ம ஃப்ரெண்ட் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக இந்த வீடியோ பண்ணுறேன். இந்த வீடியோ முழுமையாக பார்க்கணும்னு ஆசைப்படுறேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுதான் அந்த 5 விரல் இருக்கிற ஒரு லைன் பேர்டு. அதாவது இந்த ஒரு புறாக்கு அப்படி இல்லை, இந்த லைனேஜில் வரக்கூடிய சில புறாக்கள் இந்த மாதிரி விடும். இந்த பேரண்ட் பேட்டில் ஒரு 10 பட்டாக்கள் எடுத்தோம், இல்லை 20 பட்டாக்கள் எடுத்தோம், இல்லை 1-2 புறாக்கள் இந்த மாதிரி 5 விரலில் அடிக்கும். அது டெஃப் கிடையாது, அது ஒரு விதமான அமைப்பில் விடும். நான் உங்களுக்கு தெளிவாக காட்டுறேன். ப்ளஸ் இல்லாமல் அதோடைய மண்டக்கட்டாக இருக்கட்டும், அதோடைய முக அமைப்பு, அந்த கண் ரப்பை, அந்த கண்ணு கலர் எல்லாமே ஒரே பேட்டர்னில் விடும். அந்த புறாவோடைய கலருமே வந்து நம்ம அந்த கீரி, அப்புறமா நம்ம பூரி, அப்புறமா வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் வெளுத்த கீரி அந்த மாதிரி தான் உடமே தவிர வேறு கலர்ஸில் வராது. ஏன்னா இதோட பேரண்ட் லைனில் சிறுமாலே இதே கண்ணமைப்பில் உண்டு. தென் பார்த்தோன்னா வெள்ளையிலேயும் உண்டு. ஆனால் அந்த மாதிரி கலரில் மேக்ஸிமம் அடிக்காது, இந்த மாதிரி பேட்டர்னில் தான் அடிக்கும். இந்த 5 விரல் அப்படின்னு பார்த்தோன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும், பார்த்தீங்கன்னா தெரியும். அதாவது நமக்கு சின்ன விரல்லேருந்து ஒரு சின்ன சப்பு மாதிரி வந்து ஒன்று கொடுத்துருக்கோம். இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகும். இந்த மாதிரி உள்ற புறாக்கள் இதில் ரொம்ப காட்டமாகவும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குது. அதாவது நம்ம வீட்டு பக்கத்தில் வந்து வாத்தியார்னு சொல்லிட்டு ஒருத்தர் உண்டு. அவங்களுக்கு கொஞ்சம் ஏஜ் ஆயிடுச்சு. இப்போது அவங்க புறாக்கள்லாம் நிறைய விஷயங்கள், நிறைய அனுபவங்கள் உண்டு அவங்களுக்கு. அவங்க இந்த லைனை பார்த்துட்டு சொல்லுவாங்க, ரொம்ப வித்தியாசமான லைனேஜ் பேர்டு, நல்ல அருமையான புறா, இதை வந்து அவுட்ராஸ் கொடுக்கறதுக்காக வச்சுக்கோ, உன்னோடைய அடுத்த லைனேஜுக்கோ உன்னோடைய பேர் சொல்கிற மாதிரி வச்சு ஒரு புறா உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப அருமையான பேட்டர்னில் இருக்குது புறா, நல்ல ரப்பை, கண் ரப்பை, புறா எங்கேயும் விழாது. தைரியமாக ஒரு விவரம் கம்மியாக இருக்கிற புறாக்கள் கூட இதை அவுட்ராஸ் கொடுக்கலாம். இதோட முக ஜாடையை பாருங்கள், அந்த கண் ரப்பையை பாருங்கள். ரப்பையுமே வந்து பார்த்தோன்னா நல்லா க்ளோஸ்டாக கவர் ஆகிருக்கும். இது நான் ஓரளவுக்கு க்ளோஸ்அப்பில் உங்களுக்கு காட்டுறேன். அந்த வீடியோ ஷூட் பண்ணும்போது மைல்டான சன்லைட் தான், ரொம்ப ஹெவியான சன்லைட்டில் இருந்தாலும் என்னால் முடிஞ்சதை வச்சு நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். தெளிவாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இதோடைய கண் வந்து எப்போவுமே இந்த மாதிரி க்ரீன் ஃபேட் அதிகமாக இருக்கும். ப்ளஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த கோல்டன் ஃபேட்ஸுமே இதில் மிங்கிளாக இருக்கும். கண் ரப்போ நல்லா க்ளோஸ்டாக இருக்கும். பொதுவாக கேட்பாங்க, அந்த பச்சை ரிங்கு புறாக்கள் பறக்குமா பறக்காது. ஆக்சுவலாக இந்த லைனேஜ்லேருந்து 18 மணி நேரம் நம்ம பறந்துருக்கோம். நம்ம அண்ணன் பறந்துருக்காங்க, நம்ம அண்ணன் சர்க்கிளில் புறாக்கள் பறந்துட்டு இருக்கிற புறாக்கள் தான். மேக்ஸிமம் நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா புறாக்களுமே பறந்த புறாக்களுடைய பிள்ளை அந்த மாதிரி பேட்டர்னில் தான் வச்சுருப்போமே தவிர வெளிப்புறாக்கள் மேக்ஸிமம் கிடையாது. எல்லாமே ரிசல்ட்டு தெரிஞ்ச புறாக்கள் அந்த மாதிரி தான். வின்னிங் பேர்டோடைய சிக்ஸ் இல்லை பறந்த புறாவாகவே இருக்கும், அதுவாக கூட இருக்கும். அப்படி மாறி போட்டு உடச்சி எடுக்கிறது தான் இந்த நம்மள்கிட்ட இருக்கிற புறாக்கள் எல்லாமே. இது எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு அமைப்பில் உள்ள ஒரு லைன் பேர்டு. இப்போ இதை நான் உங்களுக்கு கீழே கிரவுண்டில் விட்டு நிற்கிற ஸ்டான்ஸையும் காட்டுறேன். இப்போ நம்ம மெயில் லெஃப்ட்டில் இந்த புறா விட்ருக்கேன். அந்த புறா நடக்கும்போது பார்த்தோன்னா ஒரு எப்போவுமே நெஞ்சு தூக்கி நிமிந்துட்டு நடக்கும் புறா. அதுவும் இல்லாமல் வந்து சிங்கிள் பாடி பேட்டர்னில் தான் இந்த புறாக்கள் விழும். டபுள் பாடியோ வேறு லார்ஜ் நல்ல நீளமாக உழமே தவிர டபுள் பாடியில் இந்த புறாக்கள் வராது. நிற்கிறதுமே வந்து ரொம்ப அருமையான ஸ்டான்ஸில் நிற்கும். புறா வந்து பார்த்தோன்னா நல்லா வெயிட்லெஸ் தான் ஃபீல் ஆகும். செகண்டரியாக இருக்கட்டும், ரெக்கையாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப அழகாக இருக்கும். பார்க்குறதுக்கு ஏதோ நம்ம இந்த பஞ்சாபி பேர்ட்ஸ் மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனால் வந்து பார்த்தோன்னா இது நம்மளுடைய லைனேஜ், நம்ம இங்கே உள்ள புறாக்கள் தான். அது இப்படி உடச்சி அந்த விதமாக உருவாக்கின புறாக்கள் அப்படி சொல்லலாம். இதோடைய ஆன்செஸ்டர் லைனில் வந்து ஒரு சிறுமால் இதே கண்ட புறா உண்டு, ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ரேர் பேர்டு. அந்த பேர்டோடைய சில் பேட்டர்ன்லேயே ஒரு புறா இருக்குது. நான் உங்களுக்கு அது அப்கமிங் வீடியோஸில் வந்து நான் அதை போஸ்ட் பண்ணி காட்டுறேன். இப்போ நம்மள்ட்ட இங்கே இருக்கிற அந்த கொண்ட புறாக்கள் எல்லாத்துக்குமே ஒரு கதைகள் இருக்குது. எல்லாமே ஒவ்வொரு ஹிஸ்ட்ரி ஜாகிரஃபிக்குள்ளே மறைஞ்சி ஒளிஞ்சிருக்கு. நம்ம அதெல்லாம் ஃபியூச்சரில் பார்க்கலாம். இப்போ இங்கே நிற்கிற அந்த பேர்டுமே இதே லைனில் உள்ள பேர்டு தான். நான் அதையுமே உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கு என்னுடைய ரிங் நான் போட்டிருப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாமே அந்த கீரி அந்த மாதிரி பேட்டர்னில் தான் அடிச்சிருக்கும் புறாக்கள் வந்து பார்த்தோன்னா. ஏன்னா அதோடைய பேரண்ட் லைனில் சிறுமா இருக்கிறதுனால வால்வெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சப்ஜெக்ட் டைல் எல்லாமே அருமையாக அடிக்கும். மற்றபடி இந்த மண்டை கெட்டு கண்ணெல்லாம் ஒரு புறா பார்த்தோன்னா அதில் எல்லாமே சேமாக இருக்கும். அந்த முகஜாடை, அதோடைய கண்ணமைப்பு எல்லாமே ஒரு புறா பார்த்தா இன்னொரு புறா பார்த்த மாதிரியே அப்படியே பேட்டர்னில் ஈவனாக விழுந்திருக்கும். எல்லாமே ரொம்பவே வந்து ஒரு அருமையான ஒரு பேட்டர்ன் ப்ளஸ் ஒரு நல்ல ஒரு லைனேஜில் உளுந்த புறாக்கள்னு சொல்லலாம். இப்போ இதையும் நான் உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் காட்டுறேன். அந்த புறாவுடைய முகஜாடை, கண்ணமைப்பு எல்லாமே பார்த்துருப்பீங்க. இதையும் நீங்கள் பாருங்கள், சேமாக இருக்கும். ஆனால் இதுக்கு 5 விரல் கிடையாது, இதுக்கு 4 விரல் தான். இப்போ இதை வந்து பாருங்கள், இந்த முகஜாடை அப்படின்னு சொல்லிட்டு சேம் அதே மாதிரியே தான் இருக்கும், சிம்லராக இருக்கும். சின்ன சேஞ்சஸ் மேபி அந்த கண் வந்து இது கொஞ்சம் டார்க்காக இருக்கும், அது கொஞ்சம் லைட்டாக இருக்கும். ஆனால் அந்த க்ரீன் ஃபேட் இருக்கும். இதுவுமே வந்து அதுக்கு கிட்ட ஏஜ் ஆகும்போது அதே மாதிரி கண்ணாக மாறிடும். இது ரொம்ப ஏஜ் கொண்ட புறாக்கள், இதுக்கு புறா கிடையாது. இது வந்து ஒரு 11 மந்த்ஸ் அந்த மாதிரி இருக்கும். அது வந்து ஒரு 2 வருஷம் 2.5 வருஷம் புறாவாக இருக்கும். இதுவுமே கொஞ்சம் ஏஜ் தெளிய அந்த கண்ணுமே அதுக்கேற்ற மாதிரி மேட்சிங்காக மாறிடும். இது வந்து அது இப்போ இருக்கிற அந்த ப்ரெசன்ட் ஐசன். இந்த பேர்டோடைய பறவை ஸ்டைல் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா ஒரு நார்மல் ஹைட்டில் ரொம்ப
லாங்கெல்லாம் போகாது, நார்மலாக அப்படியே கடந்து பறந்துகிட்டே இருக்கும். காற்றுலேயே அப்படியே அஞ்சு பறக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். புறாக்கள் டக்குன்னு வந்து கீழே காலை போடாது, அதேமாதிரி ரொம்ப தாந்தவும் வராது, ஒரு ஆவரேஜ் ஹைட்டில் நின்று பறந்துகிட்டே இருக்கும். இது கம்பெனி கொடுக்குற மாதிரி ஒரே செட்லேருந்து புறாக்களை விட்டோம் அப்படின்னா ரொம்ப அருமையாக இருக்கும். அந்த பறவை ஸ்டைல் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாவும் ரொம்ப அழகாகவும் இருக்கும். இதோடைய மெயின் விஷயமே அதோடைய கண் ரப்பை எனக்கு பிடிச்சது. ரொம்ப அழகான ரப்பை, நல்லா அழகாக க்ளோஸ்டாக கவர் ஆகிருக்கும். ப்ளஸ் ரொம்ப அருமையாக இருக்குது. இப்போ இதோடைய காலை காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ இது பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம எப்போவுமே இருக்கிற மாதிரி தான், நம்ம 4 விரல் தான். அந்த பேய் நகர் மாதிரி கொஞ்சம் வளைஞ்சு நெளிஞ்சு கொஞ்சம் ஏஜாக அந்த மாதிரி வரும். மற்றபடி வந்து பார்த்தோன்னா எல்லாமே நம்ம நார்மலாக இருக்கிற புறாக்களோட அமைப்பு தான். ப்ளஸ் இதோடைய ஸ்டாண்ட்ஸ் வந்து பக்காவாக நல்லா அருமையான ஸ்டாண்ட்ஸு. இந்த ஸ்டாண்ட்ஸும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த புறாவில் வந்து A to Z எல்லாமே தெளிவாக இருக்கும். இப்போ இதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். அந்த புறா விட்ட உடனே அது நிற்கிற அந்த பொசிஷனை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதாவது இந்த வளைஞ்சு நெளிஞ்சு ஒரு ஷேப்பாக அழகாக நிற்கும். இப்போ இதே லைனேஜில் இருக்கிற ஒரு ஃபீமேல் பேர்டு நான் ஒரு பேர் போட்டிருக்கேன். அந்த ஃபீமேலுக்கும் கொஞ்சம் ஏஜ் இருக்கும். அது எல்லாமே ஒரே அப்பா அம்மாக்க பிள்ளைங்க. அதுக்கு அந்த லைனேஜில் ஒரு ஃபீமேலை காட்டுறேன் பாருங்கள். இது அந்த ஃபீமேலுமே சேம் அதே மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் ஏஜானால வெளுத்துட்டு, மற்றபடி அந்த கலரேஷன்லாம் அதே மாதிரி தான் இருக்கும். அதுக்கு மேட்சிங்கான ஒரு மெயில் போட்டிருக்கோம். இந்த மெயிலுக்கும் ஒரு பெரிய கதை உண்டு, அதை பற்றி நான் தெளிவாக விளக்கம் கொடுக்குறேன் அடுத்த வீடியோஸில் பார்ப்போம். இந்த ஃபீமேலுக்குமே சேம் அதே மாதிரி கண் அமைப்பில் உள்ள புறா தான். நுனிச்சுண்டு கருப்படிச்சு, மற்றபடி பார்த்தீங்கன்னா கண், இந்த ரப்பை எல்லாமே ரொம்ப அருமையாக அழகாக உளுந்துருக்கும் அந்த புறாவில். இதுவுமே சேம் அதே மாதிரி தான் இருக்கும். எல்லாத்தையும் ஒன்றா விட்டு பார்த்தோன்னா அப்படி தெரியும் நம்ம கிளியராக, ஒரு ஃபேமிலி ஆஃப் பேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அது கிளியராக தெரியும். அதாவது ஒரு செட்டில் கரெக்டாக உடப்பட்டு ஒரே மாதிரி பேட்டர்னில் உள்றதெல்லாம் ரொம்ப ரேரு. அது அந்த மாதிரி அந்த பேரண்டோடைய ஜீன் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால நமக்கு அதுக்கு உள்ற ஒவ்வொரு பட்டாக்களும் சரி, ஒவ்வொரு அமைப்புலையும் மாறாமல் கரெக்டாக ஈவனாக வந்து விழுந்துட்டுருக்கு. இந்த வீடியோவில் வந்து பார்த்தோன்னா நம்ம என்னுடைய அந்த லைன் புறாக்களை பார்த்தோம். இங்கே அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம டிஃப்ரெண்ட்டாக பார்க்கலாம். நம்ம கொண்ட செட் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நம்மள்ட்ட கொஞ்சம் கூட டிஃப்ரெண்டான புறாக்கள் நிறைய வச்சுருக்கோம். அதை பற்றி தெளிவாக பார்க்கலாம். கர்ணப்புறாக்களை பற்றி வீடியோ பண்ணுங்கள் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருந்தீங்க. கர்ணப்புறாக்களை பற்றி நம்ம பண்ணலாம். ஏன்னா நம்மள்ட்ட இப்போ கர்ணப்புறாக்களோடையுமே ஹை ஃப்ளையர்ஸ் தான் நம்மளுடைய ஃபுல் ஃப்ளெஜ்ஜாக நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஏன்னா நம்ம வந்து கர்ணப்புறாக்கள் நம்ம வச்சுருக்கோம், இருந்தாலுமே நமக்கு ஹை ஃப்ளையர்ஸ் தான் வந்து கர்ணப்புறாக்களை காட்டிலும் அதிகமாக இருக்குது. இப்போ இந்த புறாவோடைய பாடி எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த ஸ்லீக் பாடியாக நல்ல நீள புறாக்கள் அப்படி தான் இருக்கும். நான் வந்து மேக்ஸிமம் அந்த மாதிரி புறாக்கள் தான் விரும்புவேன். அந்த புறாக்கள் நின்றுச்சுனாடி போட் ஷேப்பில் வளைஞ்சு நிற்கணும். புறா வந்து நல்லா டபுள் பாடி இருக்குன்ற, ஆனாலும் சிங்கிள் பாடி புறாக்கள் ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ இந்த மெயிலாம் நம்ம லார்ஜ் பாடி பேர்டு தான். ஃபீமேல் வந்து பறந்த புறாவுடைய பிள்ளை. இப்போ அந்த மாதிரி இருக்கும்போது நல்லா இருக்கும். நான் வந்து புறாக்களை பறத்த மாட்டேன், ஏன்னா புறாக்களை பறத்தவே நேரம் இல்லை. எல்லாமே நம்ம அண்ணன்மார்கள்ட்ட இருந்து நம்ம எடுக்கிற புறாக்கள் தான். இந்த வீடியோ பிடிச்சா நம்ம சேனல் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தடுத்த வீடியோஸில் டிஃப்ரெண்ட் டாப்பிக்கில் பார்க்கலாம். நன்றி.